கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சம்பாதிக்கிற காசு உங்களுக்கே தெரியாமல் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் பண்ணுற இந்த 5 தப்பு தான். ஸோ இந்த தப்பு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் காசை ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணலாம். அது என்ன தப்புன்றத ஒன் பை ஒன் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி காயின்சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே நீங்கள் 20,000 சம்பாதிக்கலாம், இல்லை ஒரு 30,000 சம்பாதிக்கலாம், 50,000 கூட சம்பாதிக்கலாம். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் சம்பாதிக்கிற காசை எப்படி பார்த்தாலுமே அந்த மந்த் எண்டில் உங்கள் பர்ஸ் வேலெட்டுமே காலியாகிற அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க. அது என்னென்ன பண்ணால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 5 டாபிக் பார்க்க போகிறோம். அந்த 5 டாபிக் ஒன் பை ஒன் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதில் எந்த தப்பு பண்ணுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் 1 சைலண்ட் மணி லீக். நீங்கள் எந்த செலவுமே பண்ண மாட்டீங்க, ஆனால் டெய்லியுமே சின்ன சின்னதாக எதனா ஒரு செலவு பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு டெய்லி ஒரு டீ குடிக்கிறது, இல்லைனா சில பேர் தம் அடிப்பாங்க, அது மாதிரி தம் அடிக்கிறது, இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறது. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலை, பட் அதுவுமே ஒரு கண்ட்ரோல் இருந்தால் ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுற செலவுலாம் நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4K வரலுமே உங்களுக்கு அது வந்து ஆட் ஆகிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதை பாருங்கள். அதுக்காக டீ குடிக்க வேணாம்னு சொல்லலை. நீங்கள் வெளியில் டீ குடிக்கிறத வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடிங்க. அப்படி குடிக்கிறப்போ உங்களுக்கு மணி இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இதை மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் எதுக்குன்னா மெம்பர்ஷிப் பண்ணி வச்சுருப்பீங்க. இதுதான். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுற ஓடிடி பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பண்ணி வச்சுருக்க மெம்பர்ஷிப், அதுக்கப்புறம் நீங்கள் எதனா லோன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆட்டோ டெபிட் கொடுத்துருப்பீங்க. இது எல்லாமே இயர் எண்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது சின்ன அமௌண்ட்டாக கூட தெரியாது, ரொம்பவே பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் எதனா ஆன் பண்ணி வச்சுருந்து, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணி வச்சுருக்கிறது, தேவையில்லாமல் வச்சுருக்க சப்ஸ்கிரிப்ஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஸ்மால் எக்ஸ்பென்ஸ். வீட்டில் சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வெளியே போயிட்டு ஹோட்டலில் சாப்பிடுவீங்க. இது கூட பரவாயில்ல. சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறப்ப அது ஒரு 30 to 40% ஆஃப் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகுதுமே தவிர கம்மியெல்லாம் ஆகாது. ஸோ இதை முடிச்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்கன்னா இதுலேயுமே ஒரு மணி சேவ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இம்ப்ளஸ் பையிங் அண்டு டிஸ்கவுண்ட் சேல் ட்ராப். இந்த சுச்சுவேஷனில் ஆஃபருக்கு மேலே ஆஃபர் வந்து நீங்கள் உங்கள் கையில் ஃபோன் இருக்கிறதால எல்லா ஆஃபருமே ஃபோன்லேயே பார்க்குறீங்க. அப்படி பண்ணுறதால சும்மா உங்களுக்கு தேவையில்லாத பொருள் கூட 50% ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல, 50% ஆஃபர் வந்திருக்குன்னு நீங்கள் வாங்கிடுறீங்க. ஆனால் நீங்கள் வாங்குகிற பொருள் உங்களுக்கு தேவையா அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு ஒரு 24 hours டைம் கொடுங்க, அந்த பொருள் வாங்கலாமா வேணாமான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பொருள் உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க. நீங்கள் ஆஃபர் போடுறாங்க வாங்கி வச்சிடலான்னு வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் அந்த 50% ஆஃபர் தான் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கான பேலன்ஸ் 50% அமௌண்ட்டை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கவுண்ட் ட்ராப்பில் மாட்டாமல் தப்பிச்சிருங்க. அதையும் தாண்டி அந்த பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா 2 days அதுக்கு டைம் எடுத்துகிட்டு இந்த பொருள் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. 2 daysக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஜஸ்ட் நம்ம வியூக்காக மட்டும்தான் பார்க்குறேன்ட்டு. அதையும் தாண்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அப்போ வாங்குங்க. 5th திங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பண்ணுற எல்லா செலவுமே இது வந்து உங்களுக்கு ஈஸியாக குறைச்சிடும். ஸோ சிம்பிள் ஃபிக்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங். டே பை டே நீங்கள் பண்ணுற செலவுகளை ஒரு நோட் புக் போட்டு எழுதி வைங்க. சப்போஸ் உங்களுக்கு நோட் புக் போட்டு எழுத கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதுக்கே நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற செலவை என்ன பண்ணாலுமே ஜஸ்ட் ஒரு சாக்லேட் வாங்கினா கூட ஒரு பைக்கு சாக்லேட் வாங்கினேன் அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. இப்படி பண்ணுறதால உங்களோட மணி வேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகிறத ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதனால் நீங்கள் பண்ணுற வேஸ்ட் செலவுகளை ஈஸியாக குறைச்சிடலாம். ஸோ இந்த 5 டிப்ஸில் நீங்கள் எந்த அதிகமாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காயின்சேவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.